சிஎம் பேசினார்ல அசம்பிளியில் அந்த மாதிரி வந்து கதற 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 அடிச்சு 15 பேட்டி கொடுத்த அப்புறம் நம்ம வெளியே அனுப்புனாங்க. நேர்கொண்ட பார்வை படத்திலே அஜித் சார் சொல்லியிருந்தாங்க 6 படத்துக்கான டயலாக்ஸ் அந்த ஒரே படத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் அனுபவிக்கிறதா இல்லையானே தெரியல. அதுக்காக தான் கடைசி சீட்டில் ஓரமாக உட்காந்தேன், உங்களுக்குலாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வேற தூக்கி வச்சா வந்து இப்போ வந்து தர்புகாசிவா வேற கட் பண்ண முடியாது, அவர் தான் அதை வந்து மாற்றி விட்டாங்க இல்லையா. நான் அந்த விவரம் தெரிஞ்சேன். நான் எவ்வளோ வருஷம் இந்த வருஷத்தில் உட்காந்துருக்கேன், 27 வருஷமாக அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. முன்னாடி வந்து உங்கள்லேயே இருந்து வந்த ஒருத்தன் அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது. அன்னைக்கு வந்து நாங்கள் உள்ளே வரும்போது எல்லாமே பேப்பரும் பேனாவும் கையில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எழுதிட்டு இருப்போம். அது வந்து ஷார்ட் ஹேண்ட் படிக்கலை. நான் வந்து அன்னை மாதிரி பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுகள்லாம் வந்து கடகடன்னு அடிக்கும்போது நாங்கள் வந்து எழுத்தில் வந்து எழுதிட்டு ஒரு குறிப்பான வார்த்தையெல்லாம் எழுதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் தான் வந்து டெலிவிஷன் வந்துச்சு. அப்போ டெலிவிஷன் மீடியாவுக்கும் எங்களுக்கும் பொறாமையாக இருக்கும். அவங்க வந்து அரசியல்வாதியெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது டிவி சேனல்ஸ் பேர சொல்லி அவங்கெல்லாம் வந்துடலாம் அப்புறம் கொடுப்போம். அப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்னு சண்டைக்கு வேறு போகிறோம். இப்போ பேப்பரும் போயிடுச்சு, கேமராவும் போயிடுச்சு, மொபைல் வந்து முன்னாடி நிற்குது, அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நிற்குது. ப்ரெஸ் ஷோ அப்படின்னு தனியாக ஒன்று போடுறாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஷோ அப்படின்னு ஒன்று தனியாக போடுறாங்க, நடுவில் ஒரு ஷோ போடுவாங்க போல். பெரிய அளவில் டெவலப்பாக நிற்குது. அதனால் கொஞ்சம் வச்சு செய்யாமல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனால் உங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். இந்தியாவில் நடக்கக்கூடிய பாதி கொலைகள் அண்ணன் தம்பிக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் தான். உங்களுக்கு தெரியும், நம்ம சொத்து தகராறில் அண்ணன் வெட்டி கொலை. கூட பிறந்த அண்ணன் ஒரு தாய் மக்கள். அது இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட். லேட்டஸ்டாக லாஸ்ட் 10 இயர்ஸாக நீங்கள் பார்த்து கணவன் இறந்தாங்கன்னா முதல்ல ஒய்ஃபோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. கணவன் இருந்தால் முதல்ல ஒய்ஃப் இருந்தால் முதல்ல கணவனோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. ரெண்டுக்குள்ளேயும் பாதி கேஸ் முடிஞ்சிடும், மீதி கேஸ் தான் கஷ்டப்பட்டு தெரியாது. அப்போ உறவா நட்பா ஒன்றுக்குன்னா இருந்தவங்களுக்குள்ளேயே இவ்வளோ பகை இருக்கும்போது அப்புறம் வாழ்ற என்ன இருக்குது. ஸோ கொள்கை முரண் இல்லாத இடமே இல்லை. அந்த கொள்கை முரணை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கிறது இருக்குது. நாம் வந்து நம்முடைய பாலிசியை சொல்கிறோம், அவங்க பாலிசியை சொல்கிறாங்க. எது சரியோ மக்கள் ஏற்றுட்டு போகிறாங்க. 2 பேர் ஆளாளுக்கு ஒரு பாலிசியை சொல்லிட்டு போன போது மக்கள் சம்பந்தம்லாம் வேற ஒருத்தரத்துக்கு உட்கார வச்சு இல்லையா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நம்ம வந்து யார் என்னாலும் பாலிசி சொல்லிட்டு எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னுடைய கொள்கை பெரிதா இன்னொரு கொள்கை பெரிதா, மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நாம நமக்கு முடிஞ்ச விஷயத்துல ஒரு எளிய மொழியில ஒரு இனிமையான மொழியில சொல்லணும் அப்படிங்கிற மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அதுக்கு மேல வரணும் கிடையாது. லிசி அவங்களோட நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்களும் சொன்னாங்க பாண்டே வந்து அந்த பக்கம் ஆச்சு. அது லிசி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாருங்க எவ்வளவு ஓரமா உட்காந்துருக்கேன். வந்தோடனே நீ அந்த கட்சி தானே அப்படின்னா, நான் எந்த கட்சியுமே கிடைக்க நம்பவே மாட்டேன். அந்த கட்சிக்காரன் நம்ப மாட்டான், மற்ற கட்சிக்காரன் நம்ப மாட்டான். நம்மளோட எவ்வளவு கஷ்டமாயி போச்சு பாருங்க. சரி, அந்த கட்சிக்காரன் நம்மளை வாழ வச்சு வந்தாலும் அதுவும் உங்களுக்கு எல்லாம் போயிடுச்சுங்களேன். என்ன நடிப்பு அப்பா. எனக்கு வந்து உண்மையிலேயே நான் நடிச்சதை பத்தி அவங்க சொன்னாங்க, என்னை நடிக்க விடாம பண்ணிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல எமோஷன் அப்படியே கொட்டி குமிச்சு கட் சொல்றாங்க, ஃப்ரேம் மாத்தாங்க வைக்கிறாங்க. அந்த எமோஷன்ல ஷீ இஸ் டிராவலிங் ஆன் தட். அப்படியே அங்கேயே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட் ஓகே ரெடி அப்படின்னா அப்படியே திருப்பி வர்றாங்க. அது வந்து அந்த சேஞ்ச் ஒரு வந்து உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்ல இந்த அம்பி ரெமோ அது தான் 3 நிமிஷத்துல 3 ஃப்ரேம் காட்டுறாங்க. பயங்கரமா ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு. ரொம்ப பின்னி எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வரும்போது கார்ல இறங்கும் போது ஒரு ஃபைட் சீனை தான் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு கேரவேனுக்குள்ளேயோ இறங்கணுன்னே சண்டை போட்டு வந்து ஒரு சுடிதார் போட்டு சண்டை போட்டாங்க. நானும் இந்த அக்கா யாரு, இது பொலிசரா இருக்குமோ அந்த சண்டைகள்லாம் போடுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இறங்கி அவ்வளவு சண்டை போட்டாங்க. படம் இந்த பக்கம் போனா அடிச்சு பரட்டி எடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட உட்காந்து கதையெல்லாம் கேட்டேன். எப்படி மேடம் நீங்க பயங்கரமா இவ்வளவு நடிப்பு இவ்வளவு போடுறீங்க அப்படின்னு சொன்ன போது என்னுடைய வீர வரலாறு தெரியாம இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்டரி சொன்னாங்க. கம்ப்ளீட்டா நம்ம ஜாகிரதை மறந்து வச்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்லான நடிப்பு. பிரகிடா வந்து கடைசி வரைக்கும் கண்ணில் காட்டல டைரக்டர் எனக்கு. அதனால் எனக்கு அவங்க தெரியலப்பட்டு வந்து அவங்களுடைய அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவன் வந்து நேரில் பார்க்கறதுக்கு இருக்கிறவங்க அது எப்படி நடிப்புன்னு வந்தால் எவ்வளோ பெரிய சேஞ்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வெற்றி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் வந்து அங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாக தனியாக வச்சுருந்தவங்களும் நிறைய பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அது வந்து அந்த கிரெடிட் வந்து ஃபுல்லாக டைரக்டர் தான் கொடுக்கணும். நம்ம சேனல்ஸ் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்கும்போது 12 மணி நேரம் 15 இன்டர்வியூ அடி நாக்கு தள்ள அடிச்சு ப்ரொடியூசர் வந்து இல்லை சார் நீங்கள் கோஆபரேட் பண்ணுங்க சார். டைரக்டர் வந்து அடிச்சு விடவே இல்லை, அசரவே இல்லை. முதல்ல நாங்கள் 4 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 4 பேட்டிக்கு அப்புறம் வந்து 3 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 8 பேட்டிக்கு அப்புறம் 2 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். என்னையும் விட மாட்டேன். நானும் வந்து கிளம்பி தான் பார்த்தேன். டைரக்டர் விட்டவே மாட்டார். கதற இன்னைக்கு சிஎம் பேசினார்ல அசம்பிளியில் அந்த மாதிரி வந்து கதற அடிச்சு 15 பேட்டி கொடுத்த அப்புறம் நம்ம வெளியே அனுப்புனாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த பேட்டியில் சொன்னது அது வந்து திரு வெற்றி அவர்களுடைய கண்ணு பேசுது. அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரியாக்டிவான ஐஸாக இருக்குது. அது வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசுறதுக்கும் ஒரு அம்மாட்ட பேசுறதுக்கும் அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுறாரு.
ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு இருப்பாரும். மற்ற ஜாலியான விஷயங்கள்லாம் அவருக்கு நிறைய இருக்கு. அவருக்கு வந்து பட் இந்த சீரியஸான விஷயத்த ஒரு டயலாக்கா டெலிவரி பண்றதுல வந்து ரொம்ப பெரிய பெரிய லென்த்தி டயலாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நேர்கொண்ட பார்வை படத்திலே அஜித் சார் சொல்லியிருந்தாங்க 6 படத்துக்கான டயலாக்ஸ் அந்த ஒரே படத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு. கோர்ஸ் சீன் இருந்தா அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டயலாக். அது வந்து ஒரு ஃப்ரேம் கூட அவர் நான் பேப்பரை பார்க்கவே இல்லை. நான் கையிலே பேப்பருங்கமாக உட்காந்து பேரில் சார் சொன்னார்ல கவிதா பாரதி சொன்ன கேரவனுக்கே போல எங்க போக எனக்கு தான் அடுத்த டயலாக சொல்லணுமே பீதியிலே வச்சிருந்தாங்க நம்மள. ஏன்னா டைரக்ட் வந்து ரொம்ப மெட்டிகுலஸா பிளான் பண்ணிருக்காரு. அதாவது மைனூட்டா பிளான் பண்ணிருக்காரு. எங்கேயுமே வேஸ்டேஜ் இருந்துடக்கூடாதுன்னு எடிட்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான வேலை தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா ரொம்ப பிளான் பண்ணி இதுதான் அவங்க ஃப்ரேமையே முதலே முடிவு பண்ணிட்டாங்கனால ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணோம். அது வந்து மறக்க முடியாது. நிறைய பாண்டேக்கு வந்து அவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கு. பாண்டேக்கு வந்து தெரியாத ஆளே கிடையாது. பாண்டேக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவங்களுக்கு பாண்டே தெரிஞ்சிருக்கணும்ல. அண்ணன் விவேக் சொன்ன மாதிரி இப்ப எனக்கு கமிஷனர் விஜயகுமார் தெரியும். சரி விஜயகுமாருக்கு என்ன தெரியணும் அதான் எனக்கு அண்ணன் மோடியை சொல்றாரு. அப்படிலாம் நம்ம வந்து சரி இன்னுமா இந்த உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சொன்னா போனா போய்கிட்டே நம்மள நம்பர் வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நானும் வந்து இதே போல ஒரு எளிமையான ஒரு பத்திரிகையாளர் தான். 27 வருஷத்துல 20 வருஷம் கக்கெட்ல பேப்பர் வச்சுட்டு கையில பேப்பர் வச்சுட்டு ரோடோடா சுத்திட்டு இருந்தான். வெறும் டீ வெறும் காஃபி நான் சொல்லிட்டே இருப்போம். நம்ம வந்து சாலிடாவே எதுவும் ஃபுட்டு போக மாட்டேங்குது, லிக்விடா ஃபுட்டு போயிட்டே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்த ஒருத்தன் தான். இறைவனோட கருணை உங்களை போன்ற ஒரு 4 நல்ல மனிதர்களுடைய சந்தர்ப்பம் கிடைச்சது. அண்ணனுடைய வெள்ளை யானைக்காக நான் காத்திருக்கிறேன். அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு. அது வந்து அங்க அப்படியே திரையிலே நிக்குது, ஒரு ரஃப் கட்லயே நிக்குது. அது நமக்கு வந்து கமலஹாசன் சார் மாதிரி அவார்டு வாங்க முடியாது, சிவாஜி சார் மாதிரி பேர் வாங்க முடியாது. அது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால நம்மளால என்ன முடியுமோ நம்ம வந்து அதை மட்டும் சரியா செஞ்சிருவோம். ஸோ டைரக்டருக்கு வருத்தப்படாம ப்ரொடியூசருக்கு கையை கிடைக்காம நம்ம என்ன வேலை பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோங்கிறத தவிர எனக்கு வேற எந்த நோக்கம் இல்லை. அந்த வகையில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதை வந்து நான் உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது ஒரு பிணைப்பை ஏற்படுத்திச்சு. நான் அப்படிதான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்றேன். அதனால ஒரு பியூட்டிஃபுல்லான படம் பாருங்க. உங்களுடைய நியாயமான விமர்சனங்களை வைங்க. நிறைய நண்பர்கள் கொண்டு போய் சேருங்க. இறைவன் துணை இருக்கும். நன்றி, வணக்கம்.